கப்ளிங் சேவர்களுக்கு வணக்கம். குரூப் 2ல கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஒரு தொடர் கொடுத்துருவாங்க, அந்த தொடர்ல இருந்து தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த தொடர்ல இருந்து தான் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஹவு many நம்பர்ஸ், அப்போ நம்பர்ஸை வச்சு தான் அவங்க கேட்குறாங்க. ஹவு many நம்பர்ஸ், ஒரு நம்பர்ஸ் இருக்கணுமா, அந்த நம்பர் எப்படி இருக்கணுமா, ஹவு many நம்பர்ஸ் தேர் இன் தி சீரிஸ். ஓகேங்களா? எத்தனை நம்பர் இந்த சீரிஸ்ல இருக்கு அந்த நம்பர். ஆனால் அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணுமா, விச் ஆர் precede by a vowel. precede அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நம்பரை முந்தி இருக்கணும். அதாவது அந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா, வவ்வல் இருக்கணுமா. ஆங்கிலத்தில் வவ்வல் என்னென்ன, ஏ, இ, ஐ, ஓ, யூ, இந்த 5 லெட்டர் தான் வவ்வல். இது வந்து அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கணுமா, இந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா? நம்பருக்கு முன்னாடி அப்போ ஒரு வவ்வல் இருக்கணும். அடுத்தது சொல்றாங்க பார்க்கலாம். and succeeded by a consonant. கான்சனன்ட் லெட்டர் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கணும். கான்சனன்ட் லெட்டர் அப்படிங்கிறது அதற்கு பின்னாடி, அதாவது சக்சீடட் அப்படின்னா அதை பின்தொடர்றது. ஓகேங்களா? அப்போ என்னென்ன அந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த தொடரை நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே 1 இருக்கு, 1க்கு முன்னாடி வவல்ஸ் ஏஇஐஓயூல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கா, இல்லை, சிம்பிள் தான் இருக்கு. அடுத்து 8 இருக்கு, அதுக்கு முன்னாடியும் வவல்ஸ் இருக்கான்னு பாருங்க, இல்லை. அடுத்து பாருங்க, இங்கே ஒரு 6ஆம் நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு முன்னாடி ஆங்கில எழுத்துக்கள்ல வவல் இருக்கா, இருக்கு, ஐ இருக்கு. ஓகேங்களா? ஏஇஐஓயூ அதுல ஐ இருக்கு. அடுத்து கே அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த லெட்டர்ஸ் தவிர்த்து மீது இருக்கக்கூடியது எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த 5 லெட்டர் தவிர்த்து இருக்கக்கூடிய 21 எழுத்துக்களும் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்ப இங்க 1 உருவாயிருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு, அவங்க கேட்ட அந்த ரூல்ஸ் படி. ஓகேங்களா? அடுத்து வேற ஏதாவது நம்பர் இருக்கா, இல்ல. அப்ப இங்க ஆன்சர் என்னது, ஒன்னே ஒன்று தான் அவங்க கேட்டதுபடி இங்க வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 1. ஓகேங்களா? இதை வந்து ஏன் இங்கிலீஷில் எழுதி போட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு சில நேரங்களில் டிரான்ஸ்லேஷனில் கோட்டை விட்டுறாங்க. இங்கிலீஷில் அதை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை இங்கிலீஷில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின், அப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்லாம் இருக்குல்ல, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் அதை அட்டன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். அது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் அதை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? தமிழில் தான் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நன்றி.